exercise 9C question number 5 பார்க்கலாம். Fifth question பாருங்க. Rajesh invested rupees 9,000 to start a business in paying and selling dry fruits. ராஜேஷ் அப்படிங்கிறவர் dry fruits அப்படிங்கிற business அதாவது dry fruits வந்து வாங்கி அதை சேல் பண்ற business பண்றாரு. business பண்ணும்போது ஸ்டார்டிங்ல அவர் எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னா 9,000 rupees அப்படிங்கறத இன்வெஸ்ட் பண்றாரு. After a month he found that he had lost some money and was left with only rupees 7,200. So 1 month கழிச்சதுக்கு அப்புறமா அந்த பிசினஸ்ல அவருக்கு லாஸ் வந்தது. So லாஸ் வந்தோடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பிசினஸ் விட்டு விலகிறப்ப அவர்கிட்ட எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படின்னா 7,200 rupees அப்படிங்கிற அமௌண்ட் வச்சுட்டு அவர் அந்த பிசினஸ் விட்டு விலகிறாரு. வாட் இஸ் ஹிஸ் லாஸ் அண்ட் வாட் இஸ் ஹிஸ் லாஸ் பர்சன். ஸோ அவர் விலகினதுக்கு அப்புறமா இந்த லாஸ் ஆன அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த லாஸ் ஆன அமௌண்ட்டோடைய பர்சன்டேஜ் எவ்வளோ, லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும். இதான் வந்து கொஸ்டின். ஸோ இதை நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்காருன்னு பாருங்க. 9,000 rupees இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. அப்புறம் அதுக்கப்புறமா பிசினஸ் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவர்கிட்ட எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு பாருங்க. 7,200 rupees. ஸோ ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 9,000ல இருந்து 7,200 rupees மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளவு லாஸ் வந்திருக்கு அவருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ அந்த லாஸ் வச்சுக்கிட்டு லாஸ் பர்சன்டேஜ் ஃபார்முலா நமக்கு தெரியும். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுல நமக்கு லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்படிதான் நம்ம இதை சால்வ் பண்ண போறோம். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் டோட்டல் மணி எவ்வளவு அப்படிங்கிறது எழுதிடலாம். டோட்டல் மணி எப்ப அப்படின்னா இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அவர்கிட்ட எவ்வளவு அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா rupees 9,000. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா மணி லெஃப்ட். ஸோ பிசினஸ் விட்டு அவரு லெஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா அவர்கிட்ட எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படின்னா rupees 7,200. ஸோ இதுல இருந்து லாஸ் ஆன அந்த அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். மணி லாஸ் equal to 9,000 minus 7,200. So ரெடி மைனஸ் பண்ண போறோம். 0 ல இருந்து 0 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 0 0 ல இருந்து 0 மைனஸ் பண்ணுங்க 0. சோ இங்க 0 இருக்கு, இங்க 2 இருக்கு. சோ 0 அப்படினா பக்கத்துல இருந்து பார் வாங்கணும் அப்படினா 10 ஆயிடும். 10 ல 2 மைனஸ் பண்ணுங்க. 10 ல 2 மைனஸ் பண்ணோம் அப்படினா 8. சோ இங்க பார் கொடுத்ததுனால 9 அப்படிங்கிறது 8 ஆ மாறிடும். 8 ல இருந்து 7 மைனஸ் பண்ணுங்க. 8 ல இருந்து 7 மைனஸ் பண்ணோம் அப்படினா 1 கிடைக்கும். சோ லாஸ் பண்ண அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படினா 1,800 rupees. சோ இது லாஸ் ஆன அமௌண்ட். இதுல இருந்து லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படினா அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். லாஸ் பர்சன்டேஜ் equal to loss by CP, so cost price into 100. So லாஸ் பண்ண அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிறது பாருங்க. லாஸ் பண்ண அமௌண்ட் 1,800 rupees equal to 1,800 by CP, cost price. So cost price னு பார்த்தோம் அப்படினா ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஸ்டார்டிங்ல அவர் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 9,000 rupees. 9,000 into 100. நியூமரேட்டர்ல 2 0 இருக்கு, டினாமினேட்டர்ல 2 0 இருக்கு. 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாம். டினாமினேட்டர்ல ஒரு 0 இருக்கு, நியூமரேட்டர்ல ஒரு 0. சோ இந்த 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். மீதி என்ன மட்டும் இருக்குன்னு பாருங்க. நியூமரேட்டர்ல 18, டினாமினேட்டர்ல 9 இருக்கு. சோ 9 டேபிளால டிவைட் பண்ணலாம். 9 டேபிளால டிவைட் பண்ணோம் அப்படினா 2 9s ஆ, 8 டேபிளால டிவைட் பண்ணோம் அப்படினா 2 டைம்ஸ் வரும். 2 9s ஆ 18. சோ மீதி பேலன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. 2 into 10. 2 into 10 மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா 2 10s ஆர் 20. சோ லாஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது 20% அப்படி சொல்லி கிடைக்கும். சோ இதுல என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா லாஸ் ஆன அமௌண்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும்.
லாஸ் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ரெண்டையுமே கண்டுபிடிக்கணும்